பேப்பர்ல போட்டுக்குது. ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிறான், 8 பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறான். 9வது பண்ணும்போது போலீஸ் பிடிச்சிருச்சு. பேப்பர்ல போட்டுக்குது. இவன் பாவி பாவி இவனெல்லாம் என்கவுண்டர் பண்ணா இவனுக்கு கோவம். அது மாதிரிலாம் போட மாட்டாங்க. காதல் மன்னன் கைது அப்படின்னு போடுவாங்க. அது படிக்கும் போது நம்மளுக்கு கூச்சமா இருக்கும். நம்மளாம் வேஸ்ட். காதல் மன்னன் கைது. முதல்வர் பெண்களுக்காக வாய்ப்பு வசதி ஏராளமான திட்டம் எடுத்துட்டு வராரு. ஏன் இன்னும் நம்ம தீயணைப்பு துறை இருக்கு இல்லைங்களா, ஃபயர் என்ஜின் வரும்ல, அதுல வெறும் ஆண்கள் தான் வராங்க, ஏன் பெண்கள் வர்றது இல்லைன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான் அவருக்கு எல்லாம் தெரியும். இந்திய முதல்வர்களில் முதல்வர் அவர்களே, துணை முதலமைச்சர் அவர்களே, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களே, நான் என்று வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளில் அதிக நன்மை தனி மனிதருக்கா சமுதாயத்திற்கா என்ன கேட்டா பேச்சாளர்களுக்கு. எவ்வளோ கூட்டம், எவ்வளோ பேமெண்ட், எவ்வளோ கவரு. அதுலயே எனக்கு முன்னால பேசின ஐயா திருக்குறள் கதை சொல்லியே சொந்தமா வீடு கட்டியிருக்காரு. அதான் அவரே சொன்னார். ஆக தனி மனிதர்கள் தான். அதாவது வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். பொறுமை சார். ஒன்னும் இல்ல, நமக்கு ஒண்ணு தெரியணும். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு திருக்குறள் நெறியை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் போய் சேர வேண்டும் என்று சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் அது சரியா போய் சேரல. திருக்குறள் தெரியாத ஒரு சமூகம் இருக்கு. இங்கிலீஷ் மட்டுமே பேசுற ஒரு தமிழ் சமூகம் இருக்கு. முப்பால் என்னன்னு கேட்டா அறத்துப்பால், பொருட்பால், அமலாப்பால்ன்றான். அவனுக்கு இன்னும் போய் சேரல. ஒரு இன்டர்வியூக்கு போறான் சார், எம்என்சி கம்பெனிக்கு. அங்க மேனேஜர் கேட்கிறாரு, வாட் யூ திங்க் அபவுட் தி மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் பத்தி தான் நினைக்கிறேன்னு. அதுக்கு நம்மால் சொன்னா, தமிழ் தெரிஞ்சவன், இதனால் இவர் முடிப்பார் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். சரியா சொன்னான். ஆனா அவனுக்கு புரியல. எச்ஆருக்கு நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்றேன்னா, வள்ளுவர் சொல்லியிருக்காரு சார் தான், அவர்கிட்டயே வேலைகள் போன்றான். ஆக போய் சேரல. முதல்வர்கள் மிக அற்புதமாக குறள் நெறியை மனதில் வாங்கி மக்களுக்கு தனிப்பட்ட மக்கள் இந்த நெறியை போற்ற வேண்டும் என்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், முதல்வர் பெண்களுக்காக வாய்ப்பு வசதி ஏராளமான திட்டம் எடுத்துட்டு வராரு, ஏன் இன்னும் நம்ம தீயணைப்பு துறை இருக்கு இல்லைங்களா, ஃபயர் என்ஜின் வரும்ல, அதுல வெறும் ஆண்கள் தான் வராங்க, ஏன் பெண்கள் வர்றது இல்லைன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன்.